Chennai, your Josh is so remarkable that even in the heat of the weather today, you were there standing tall and you were increasing our Josh and our excitement like anything. Thank you so much, Chennai. We salute your Josh and we salute your spirit. It is any world record or not, this is definitely a record for everyone present here today. It is a core memory for everyone and I am sure that today we have created history. சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தப்பட்ட விமான சாகச கண்காட்சி மிகவும் சிறப்பான முறையில் இருந்ததாக அதனை பார்வையிட்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன், சூப்பரா இருந்துச்சு, நிறைய கிரவுட் இருந்துச்சு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. Hats off to the entire team. நாங்க ஒரு மார்னிங்கே 1 to 8 o'clock. It's been like 4 hours. Like not even ஒரு நிமிஷம் கூட நாங்க டயர்ட் ஆகல. ரொம்ப எந்துவா இருந்தாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப ஸ்டார்டிங்ல என்ன எந்தூசியாசம் இருந்ததோ கடைசி வரைக்கும் அதே எந்தூசியாசமோட பார்த்தோம். இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் என்ஜாய் தான் பண்ணிருக்கோம். பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு, செம்ம பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கண்காட்சி நம்ம இதுதான் நாங்க பாக்குற முதல் இந்த குழந்தைக்காக நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். சூப்பர். நான் சிவகாசியில இருந்து வரேன். சிவகாசி இதுக்காக வந்தீங்களா? ஆமா. இங்க வந்து எல்லா வேரியண்டான ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே காட்டினாங்க. சோ செமையா இருந்தது. ஏர்ஃபோர்ஸ் சும்மா தெறிக்க விட்டுட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. நாங்க கும்பகோணத்துல இருந்து வரோம். நேத்து நைட் சம மழை கும்பகோணத்துல. அங்க மழை, இங்க வெயில், செமையா இருந்தது. டிஃபரன்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். கத்தி தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹெலிகாப்டர் கிராஸ் பண்ணது, சூரியதேவ் வந்துட்டு அந்த நான் எல்லா திசையும் திரும்பினது எல்லாமே அருமையா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வெயிலை விட நாங்க என்ஜாய் பண்ணா ரொம்ப இதா இருக்குது. வருஷம் போனா ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, ரொம்ப செம்ம சூப்பரா இருந்துச்சு. இதுக்காகவே நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் நேரடியா. நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்றீங்க 15 lakhs மேல இருக்கும். அதுக்கு மேல இருப்பாங்க. ஆமா, அதுக்கு மேல இருப்பாங்க. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் சொல்லி அம்சா 20 lakhs கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரியான என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு? என்னென்ன டிஃபரெண்டா பண்ணாங்க? அந்த ஹெலிகாப்டர்ல வந்தது, ஜெட் எல்லாமே அந்த 3 கலர்ஸ்ல ஃபிளாக் இது பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்தீங்களா? எல்லாம் ப்ரிப்பேர் தான் வந்தோம். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வெரி வெல் ஆர்கனைஸ். நல்லா இருந்துச்சு ஷோ. சூப்பர் ப்ரௌடா இருக்கு. கின்னஸ் லிம்கா வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வருது. ஸோ குட் ஷோ பை. அருமையா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு, தெருக்கி விட்டாங்க. சூப்பர். டீம் சூரிய கிரனுக்கும் டீம் சாரனுக்கும் லவ் யூ. சென்னை லவ்ஸ் யூ. ரஃபேல் அண்ட் தேஜஸ் வந்து ரியலி சூப்பர். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஆக்சுவலா இந்த மாதிரி நான் மறுபடியும் எப்ப பாப்பன்றது தெரியாது. ஆனா ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. நல்ல கோஆர்டினேஷன், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர். லிம்கா இருக்கல நாங்களும் இருக்கோம். சந்தோஷம். விமானப்படைக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான இது. இந்த இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வெயில் வந்து ஏர் கண்டிஷன் இருந்த மாதிரி இருந்தது. அந்த அங்கிள் ஓட்டுனவங்களுக்கு பயங்கரமா பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப என்னென்னலாம் பிடிச்சது? டக்குன்னு அப்படியே கடந்து எல்லாமே டக்குன்னு வந்ததெல்லாம் பிடிச்சதா? வந்தது 2 கிராஸ். இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே மக்கள் அங்கு குழுமியிருந்த நிலையில் காலையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்காக கிளம்பிய மக்கள் இன்னமும் வீடு திரும்பாத ஒரு சூழ்நிலை நீடிக்கிறது. அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் என்பது சென்னையில் தற்போது நீடித்து வருகிறது. குறிப்பாக மெரினா கடற்கரை, விமான நிலையங்கள், போக்குவரத்து தொடர்பான இடங்களில் எல்லாம் தற்போது நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நிலவரம் குறித்தும் பார்க்க இருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் பகுதியிலிருந்து தற்போது நமது செய்தியாளர் சடையாண்டி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, தற்போது சென்னை சென்ட்ரலை பொறுத்தவரையில் என்ன நிலவரம்? சிவரஜினி, சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத மக்களினுடைய கூட்டம் அலைமோதுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெற்ற மெரினா பீச் கடற்கரையில் நடைபெற்றிருந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள் தற்பொழுது வீடு திரும்புவதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். பொது போக்குவரத்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரை இருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் நடந்து இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு கூட்டமாக சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்கள் அனைவருமே வந்து சாலை மார்க்கமாக சென்று விட்டனர். ஆனால் இந்த பொது போக்குவரத்து மெட்ரோ ரயில் மூலமாகவோ அல்லது மின்சார ரயில் மூலமாகவோ பஸ் மூலமாகவோ வந்திருந்த பொதுமக்கள் வீடு திரும்ப முடியாமல் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் ஒரு அவதி அடையக்கூடிய ஒரு காட்சிகளைத்தான் தற்பொழுது நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. குழந்தைகளை வைத்து 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே
இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மெரினா கடற்கரையிலிருந்து பேருந்து மூலம் இங்கு வர முடியாத பொதுமக்களும் அருகில் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையம் தான் இருக்கிறது, அங்கு சென்றாவது நாம் வீட்டிற்கு திரும்பலாம் என்ற ஒரு மனநிலையோடு இங்கு கூட்டமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சாலைகளில் வாகனங்களுக்கு பதிலாக மக்கள் நடந்து வரக்கூடிய ஒரு நிலையை தான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலும், ஞாயிற்றுக்கிழமை என்றால் சென்னையில போக்குவரத்து நெரிசலே இல்லாத ஒரு நிலை நீடிக்கும். ஆனால் இன்று அதற்கு மாறாக கடுமையான போக்குவரத்து நெரிசல், எந்த பக்கம் போனாலும் சென்னையில் ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது நீடிக்கிறது. சிவரஞ்சனி, சடையாண்டி, இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வழக்கத்தை விட கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மெட்ரோவிலும் சரி பயணிகள் இலவசமாக பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலிலும் இந்த நெருக்கடி நீடிப்பதற்கான காரணம் என்ன? வழக்கத்திற்கு மாறாக பேருந்துகள் தயார் நிலையில் இருந்திருக்கின்றன. மெரினா கடற்கரையிலிருந்து அந்த பேருந்துகள் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலைதான் தற்பொழுது இங்கு நீடிக்கிறது. அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு வந்திருக்கிறதாக அந்த வான் சாகச நிகழ்ச்சியை நடத்தியவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் 10 லட்சம் மக்கள் 1 மணி நேரத்திலேயோ 2 மணி நேரத்திலேயோ ஒரே இடத்தில் கூடியிருந்த மக்கள் வெளியேறுவதற்கு முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது இங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. பேருந்துகளில் எப்படி 1 லட்சம் 2 லட்சம் மக்களை ஏற்றி அவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் நம்மால் அந்த கேள்வியையும் பதில் சொல்ல முடியாமல் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தவிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. பேருந்துகள் பொதுமக்கள் ஏறி இருக்கிறார்கள், பேருந்துகள் வெளியே வர முடியாத ஒரு நிலை, மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியாத ஒரு அவல நிலை, மின்சார ரயில் நிலையத்திற்கு பேருந்து மூலம் செல்ல முடியாத ஒரு நிலை, 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களில் வந்து அந்த பார்க்கிங் நாம் எங்கு நிறுத்தி இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலைதான் இங்கு நீடிக்கிறது. லட்சக்கணக்கான மக்களை எப்படி வெளியேற்றி அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கான ஏற்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா என்று கேட்டோமானால் அதற்கு ஒரு கேள்விக்குறிதான் நீடிக்கிறது. அவ்வளவு பெரிய மக்களையும் ஒரே நேரத்தில் எப்படி வெளியேற்ற முடியாமல் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களிடம் கேட்கும் பொழுது, குழந்தைகளை வைத்து 4 முதல் 5 கிலோமீட்டர் நடந்தே வர்றோம், மதியம் சாப்பிடல, எங்களால தண்ணி குடிக்க முடியல, ஒரு கடுமையான ஒரு சோர்வு, அந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் எப்படியாவது வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு குரலை தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து நம்மால் கேட்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. சென்னையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்த நிலையில் சாலைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்கள் வெள்ளம் காணப்படுகிறது. வாலாஜா சாலையிலிருந்து இணைக்கிறார் செய்தியாளர் வினோத். வினோத், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கள நிலவரம் என்ன? நிச்சயமாக சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை நடைபெற்று முடிந்த அந்த விமான சாகச நிகழ்ச்சியை தொடர்ந்து அதை கண்டுகளித்த பல லட்சம் மக்கள் இன்று அந்த மெரினா கடற்கரையிலிருந்து வீடு செல்வதற்காக பல்வேறு வழிகளில் சென்றுகின்றனர். அதன் ஒரு வழியாக மெரினா கடற்கரையிலிருந்து அண்ணா சாலையை இணைக்கக்கூடிய இந்த வாலாஜா சாலையை முழுவதுமாக மக்கள் தலைகளாகவே காட்சியளிக்கின்றன. வாகனங்கள் அதிக அளவில் சென்று வருவதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் அண்ணா சாலையில் நிலவி வருகின்றன. குறிப்பாக இந்த அண்ணா சாலையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்திலும் மின்சார ரயில் நிலையத்திலும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் மக்களை வெளியே காக்க வைத்து பின்னர் மெட்ரோ ரயில் வந்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர். ஒரு முறை ரயிலில் பயணம் செய்வதற்கு 2300 பேர் பயணம் செய்யலாம். ஆனால் இந்த இடத்தில் அதிக அளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உள்ளே செல்வதால் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது என்பதால் மெட்ரோ ரயில் வெளியே இந்த முகப்பு வாயிலில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினரும் மெட்ரோ நிர்வாகத்தினரும் பொதுமக்களை வெளியே நிற்க வைத்து பின்னர் ரயில் வந்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர். அது போன்ற இந்த ஒரு பகுதியில் அதிக அளவு நெரிசல் காணப்படுகின்றன. இந்த மக்கள் அதிகமாக இந்த பகுதியில் காணப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக
சென்னை, தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பல லட்சம் மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகள் கடந்த 1.5 மணி நேரமாக இந்த சாலை முழுவதுமாக மக்கள் கூட்டமாகவும் வாகனங்கள் நெரிசலாகவும் காணப்பட்டு வருகின்றன. இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். இதுதான் வாலாஜா சாலை. இந்த காட்சியை ஒளிப்பதிவாளர் மார்ட்டின் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாலையில் இந்த எங்கு திரும்பி பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக காணப்படுகின்றன. அதேபோல் வாகனங்கள் அதிக அளவு சென்று வருவதால் இந்த பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை ஸ்தம்பித்து வருகிறது என்று சொல்லலாம். காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறை என அனைவரும் இந்த போக்குவரத்து காவல் இந்த பணியில் ஈடுபட்டாலும் போக்குவரத்தை சரி செய்ய முடியவில்லை. காரணம், மக்கள் கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இந்த பகுதிக்கு வருகை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. நாம் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை முழுவதுமாகவே மக்கள் தலையிலாக காணப்படுகின்றன. வாகனங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த சாலையில் அவசரத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டும் என்றாலும் போக்குவரத்து நெரிசலில் தான் சிக்கி தவிக்கின்றன. ஆம்புலன்ஸ் கூட சுலபமாக செல்வதற்கான வழி கூட விட முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. இந்த சாகச நிகழ்ச்சிகள் பல்வேறு தரப்பினர், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் குடும்பமாக வந்து கண்டுகளித்துவிட்டு அனைவரும் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு வீடு திரும்புவதால் இந்த பகுதியில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. அதனால்தான் இந்த பகுதி முழுவதுமாக மக்களாக காணப்படுகின்றன. மக்களும் வாகனங்களும் நிறைந்த ஒரு சாலையாகவே காணப்படுகின்றன. தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசலும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதையும் காண முடிகிறது. வினோத், கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி.